நீ என்ன படத்துல என்ன தியேட்டர்ல ஒன்னால போடு. ஆனா ரோல் இந்த போது தலை எங்க கேங்கோட 2011 FDFS பார்த்த படம். ஆனா அப்ப என்னால ரிவ்யூ போட முடியல. ஏன்னா அப்ப இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்ல. நான் என்ன பண்றது, Facebook கூட யூஸ் பண்றது இல்ல, ஆர்கூட்ட தவிர எதுவுமே தெரியாது. அவ்வளவு ஏன் இமெயில் ஐடியே கூட்டத்துல ஒருத்தவன்ட்டதான் இருக்கும். அன்னைக்கு இப்படி ஒரு படத்தை, இன்னும் நான் படத்தோட பேரையே சொல்லலையே, மங்காத்தாடா, மறுபடியும் அந்த படத்தை அதே கிரேஸோட பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. நான் பார்த்தது கர்நாடகால பெங்களூர்ல, அதுவும் தமிழ் மக்கள் கம்மியா வாழ்ற ஒரு ஏரியா. படம் பார்க்க வந்திருந்ததுமே மெஜாரிட்டி மக்கள் கர்நாடகா மக்கள் தான் வந்திருந்தாங்க. ஆனா தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு பாக்குறீங்களா? எல்லாருமே படம் முடிகிற வர ரொம்ப எங்கேஜா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நான் 2011 விட்டதை இப்ப 26 பிடிக்கிறேன். ஹானஸ்டா படம் எப்படி இருந்தது? டைரக்டர், ஆக்டர் மற்றும் பிளேபேக் சிங்கரான வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல ஆக்டர் தல அஜித் குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரிஷா, லக்ஷ்மி, பிரேம்ஜி, வைபவ், அஸ்வின், ஆண்ட்ரியா, அஞ்சலி, மகத், அரவிந்த், ஜெயபிரகாஷ் அவர்கள், இந்த மாதிரி பல பேர் நடிச்சு கரெக்டா கட்டின கதம்பம் மாதிரி உருவான ஒரு படம் தான் மங்கா. இந்த படத்தோட ஹீரோ யாரு, வில்லன் யாரு? ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் தல. படத்தோட ஒன்லைனே ஐபிஎல் பெட்டிங் இல்லீகல் பணத்தை கொள்ளையடிக்கிறது. இதுக்குள்ள நிறைய கேம் ஆடுறாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கேம் ஆடுறாங்க. கடைசியில் அந்த பணத்தை யார் அடிக்கிறாங்கன்றதான் கதை. 2011 FDFS பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல, சின்னதா கூட கணிக்க முடியல. அந்த ட்விஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கால்ல வந்து மை டியர் தல அப்படின்னு சொன்ன உடனே தியேட்டர் எப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் இருந்தது. 15 வருஷம் ஆயிருச்சு, இந்த ட்விஸ்ட்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. திரும்ப ரீரிலீஸ் அப்ப நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, இந்த படத்தை நிறைய தடவை பார்த்துட்டோம், நம்மளுக்கு இந்த ட்விஸ்ட் தான் நடக்க போகுதுன்றது தெரியும். அதே ஜோஸ் நம்மளுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா இந்த படத்துல கிடைச்சு, இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த சீனை பார்க்கும் போதும் பா அப்படின்னு இருந்தது. எல்லா பெருமையும் டைரக்டர் வெங்கட் பிரபுவை சேரும். அப்புறம் நடிகர்கள் தல அஜித். படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் வரை ஹீரோவா தெரிஞ்ச அவரு அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் ஆகி அப்படியே ஒரு வில்லனா மாறி, அதுவும் ஒரு வெறி பிடிச்ச பைத்தியமான ஒரு வில்லன் மாதிரி மாறுவாங்க. பாடுபட்டு ஆட்டையை போட்டு வந்த பணம் நம்மள்ட்ட இருந்து எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்களேன்னு அவருக்கு ஒரு பைத்தியம் மாதிரி ஒன்று வரும் பாருங்க. அதை நம்மளுக்கு அப்படியே ஃபீல் பண்ண முடியும். 500 கோடி அப்படின்ட்டு பேசி மிரட்டி விட்டுருப்பா. அப்படி அதே மாதிரி தான் ஆக்டர் அர்ஜுன் நடிச்சு எல்லாருமே செம்மையான நடிப்பு, நல்லா நடிச்சாங்கன்ற லிஸ்ட்ல இவரை சேர்க்கல. ஒன்றும் பண்ண முடியாது, அது வரல. அது ஒரு குறையாவும் தெரியல, கடல்ல கலந்த ஒண்ணுக்கு மாதிரி அது வாட்டு கரைஞ்சு ஓடிடுச்சு. சரி, அதை அங்கிட்டு தள்ளி விட்டு மியூசிக் வரும். மை ஆல் டைம் ஃபேவரட் யுவன் சங்கர் ராஜா அண்ணே, எப்படியாவது கம்பேக் கொடுனே. பாட்டுலாம் ஒரு சைடு பட்டையை கிளப்புதுன்னா பிஜிஎம் வேற மாதிரி மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கு. மெயினான 2 பிஜிஎம் தாண்டி ஒரு பிஜிஎம் மாஸா இருக்கும். அப்படின்னா அந்த கண்டெய்னர் இருந்து பணத்தை கடத்துறதுக்கு முன்னாடி பைக்ல வீலிங் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி வர ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அப்படியே மான் இருக்கும். ஓவராலா 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாஸ்டர் பீஸ் எப்படி இருந்துச்சு? எப்பவும் சொல்ற ஒரே ஒரு லைன் தான், என்ன இருந்தாலும் மங்காத்தா அளவுக்கு இல்லடா. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு தற்குறி பைய படத்தை எடுத்து வச்சுட்டு மங்காத்தா வந்ததுனாலதான் எங்க படம் போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன்.